வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிலாயிசம்லயே பாசிபிலிட்டி கான்செப்ட் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. நிறைய ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மர் பிகினரே பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டியில இன்னமுமே மிஸ்டேக் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சிலாயிசமோட பாசிபிலிட்டி கான்செப்டை கிளியர் கட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். அந்த வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட்ல உள்ள பிரீமியம் பேக்கேஜான ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இன்னையோட இந்த ஆஃபரை முடிக்கிறோம். நாளையில இருந்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1799 மாறிடும். ஸோ புதுசா நிறைய விஷயம் நம்ம லான்ச் பண்ண போறோம். ஸோ இப்பயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 799க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் 1 இயர் வேலிடிட்டிக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க, ஒரே நிமிஷம் மக்களே, ஒரே நிமிஷம் அப்படியே லைன்லேயே இருங்க. நான் இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் மார்க்கரை. 1 மினிட் மக்களே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டயக்ராம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு 2 டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ, இது பி. ஸோ இதுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அன்னவுன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லணும். சரியா? நோ ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வெறுமன 2 டயக்ராமை போட்டு இதுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டோம்னா சார் நோ ரிலேஷன் சார் அப்படின்வாங்க. இதற்கு பேர் தான் நோ ரிலேஷன். சரிங்களா? ஏக்கும் பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு பேர் தான் நோ ரிலேஷன்ஷிப். மொட்டையா இப்படி ஏ பி இருந்துச்சு அப்படின்னா அன்னவுன் ரிலேஷன் அதுக்கு. சரிங்களா? ஸோ அப்ப ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா அதுகளுக்குள்ள என்ன பாசிபிலிட்டினாலும் வரலாம். பாசிட்டிவான பாசிபிலிட்டியும் வரலாம், நெகட்டிவான பாசிபிலிட்டியும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ஏயுமே பிக்குள்ள இருக்க பாசிபிள், எல்லா பியுமே ஏக்குள்ள இருக்க பாசிபிள். சரிங்களா? சம் ஏ பியா இருக்க பாசிபிள், சம் பி ஏயா இருக்க பாசிபிள், சம் ஏ ஆர் நாட் பி இருக்க பாசிபிள், சம் பி ஆர் நாட் ஏ இருக்க பாசிபிள், நோ ஏ இஸ் பி இருக்க பாசிபிள், நோ பி இஸ் ஏ இருக்க பாசிபிள். ஸோ புரிஞ்சா கான்செப்ட்? ஸோ மெயினான கான்செப்டே ஒரு 2 பேருக்கும் நம்ம அன்னோன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுகளுக்குள்ள என்ன ரிலேஷன்னாலும் இருக்க பாசிபிள். சரிங்களா? ஓகே. இப்ப நெகட்டிவ் ரிலேஷன், அதாவது இப்ப நோ ஏ இஸ் பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நோ நானே ஒரு நெகட்டிவ் வேர்டு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப நெகட்டிவ்னாலே என்னது? மைனஸ் சிம்பிள் தான் நம்ம நெகட்டிவ். ஸோ ஒரு 2 பேருக்குள்ள இந்த மைனஸ் சிம்பிள் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள பாசிபிலிட்டி வராது. இத மைண்ட்ல நல்லா ஏத்திக்கிங்க. சரிங்களா? சோ அன்னவுன் ரிலேஷன் 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப்பே தெரியலனா என்ன பாசிபிள்னாலும் வரணும். ஒரு 2 பேருக்குள்ள ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அவங்க 2 பேரை சேர்க்க முடியாது. சரிங்களா? இவங்க 2 பேரும் நெகட்டிவ் ரிலேஷன்ல இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ சண்டை போடுறவங்களை எப்பயுமே நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்னா சேர்க்கவே முடியாது. அப்ப ஏயையும் பியையும் எந்த பாசிபிலிட்டிலையும் நம்ம சேர்க்கவே முடியாது. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள பாசிபிள் வராது. ஓகே, இப்ப கான்செப்டுக்குள்ள போலாம். இப்படி இருக்கு டயக்ராம்னு வச்சுக்குவோம். ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, ஸோ நோ பி சி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பகுதி ஆஃப் ஏ பாத்தீங்கன்னா சியோட பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. கரெக்டா நான் சொல்றது? இந்த பகுதி சம் பார்ட் ஆஃப் ஏ நாட் கண்டிஷன் வித் சீரியல இருக்கு. அப்ப என்னால என்ன செய்ய முடியாது? எல்லா ஏயுமே சிக்குள்ள கொண்டு போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஏ சியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். அப்ப எல்லா ஏயுமே சிக்குள்ள என்னால கொண்டு போக முடியாது. சரிங்களா? அப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அன்னவுன் ரிலேஷன் இருந்தா பாசிபிள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? அப்ப இந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ சிக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னே நமக்கு தெரியாது. அப்ப சம் பார்ட் ஆஃப் ஏ சியா இருக்க பாசிபிளான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாசிபிள்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பகுதி ஆஃப் ஏ பாத்தீங்கன்னா சியோட என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாது.
எனக்கு ஒரு விஷயத்துக்கு ரிலேஷன்ஷிப் தெரியலனா அந்த பகுதி சியோட பாசிபிள்ல இருக்கலாம். இது கான்செப்ட். ஓகே, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சம் பார்ட் ஆஃப் பி, அதாவது இந்த ஏ நாட் கண்டிஷன் வித் சி, பியில் உள்ள கொஞ்சம் பேர் வந்து சியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா பியையுமே என்னால் சிக்குள்ள கொண்டு போக முடியாது. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் பார்ட் ஆஃப் பி இருக்கு பார்த்தீங்களா, இது எனக்கு சியோட என்ன ரிலேஷன்ஷிப்னே தெரியாது. அப்போ நான் என்ன செய்யலாம்? கொஞ்சம் பார்ட் ஆஃப் பி வந்து சியோட இருக்க பாசிபிள் அப்படின்னு சொன்னா அது கரெக்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சியில இருந்து இதுலயே வருவோமே, இந்த இப்படியே வருவோமே, இந்த டயக்ராமுக்கே வருவோம். சியில இருந்து ஏக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு கேட்டா எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? சார் தெரியும்ல சார், சம்மையார் தான் நாட் சி அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படிதான் நீங்க பேசிக்ஸ் கத்திருந்திருக்கீங்க. அதுதான் தப்பு. இங்க பாருங்களேன், எனக்கு ஏல இருந்து சிக்கு தான் ரிலேஷன்ஷிப் தெரியும். என்ன அப்படின்னா சம் பார்ட் ஆஃப் ஏ வந்து நாட் கண்டிஷன் வித் சி அப்படின்னு சொல்லி, சில இருந்து ஏக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. நீங்க சொல்லுவீங்க சார் சில இருந்து தான் நாட் கண்டிஷன் போய் ஏல அடிக்குதுல்ல சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா கண்ணை வச்சு உத்து பாருங்க, ஏல அடிக்குதா? கொஞ்சம் பகுதியா ஏல தான் அடிக்குது. நான் உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கிறேன், என் வாயை நல்லா பாருங்க. சில இருந்து ஏக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு தான் கேட்கிறேன். கொஞ்சம் ஏக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு உங்கள்ட்ட கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? சில இருந்து ஏக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. அப்ப சி வந்து ஏவோட என்ன ரிலேஷன்னாலும் இருக்க பாசிபிலிட்டி. புரியுதா? அப்ப எல்லா சியுமே ஏக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த சி வந்து ஏவோட என்ன ரிலேஷன் எனக்கு தெரியாது. அப்ப இந்த சி எல்லாமே இதுக்குள்ள இங்க இருக்க பாசிபிள், சம் சிஆர் ஏ இருக்க பாசிபிள், நோ சிஇஸ் ஏ இருக்க பாசிபிள். புரிஞ்சா? எனக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, சில இருந்து ஏக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, ஏல இருந்து தான் சிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். சம்மையார் நாட் சீனு. அப்ப எல்லா ஏயுமே சிக்குள்ள கொண்டு போக முடியாது. நெகட்டிவா இருக்கவங்கள என்னால பாசிபிள்ல சேர்க்க முடியாது. அன்னோன் ரிலேஷனை மட்டும்தான் பாசிபிள்ல என்னால சேர்க்க முடியும். சோ சம் பார்ட் ஆஃப் ஏ நாட் கண்டிஷன் வித் சி இருக்கனால இந்த பகுதி ஆஃப் ஏக்கும் சிக்கும் தான் ரிலேஷன்ஷிப் தெரியாது. அப்ப இந்த பகுதி வந்து சியோட என்ன ரிலேஷன்னாலும் இருக்க பாசிபிள். சில இருந்து எனக்கு ஏக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. புரிஞ்சா? இன்னொரு ஒரு இது போடுறேன் பாருங்க. இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சில இருந்து பிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா வந்து சில இருந்து கொஞ்சம் பகுதி ஆஃப் பிக்கு தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். என் வாயை நல்லா பாருங்க, சில இருந்து பிக்கே உனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு நான் கேட்கிறேன். பிக்கே தெரியாது எனக்கு. சரியா? பிக்கே தெரியணும்னா எனக்கு வந்து இப்படி அடிச்சிருக்கணும். இப்படி இருந்தா நான் சொல்லலாம் சில இருந்து பிக்கு வந்து நோ ரிலேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் போது சில இருந்து பிக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, சில இருந்து ஏக்கு தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். நோ சி இஸ் ஏன்னு தெரியும், நோ ஏ இஸ் சின்னு தெரியும். சரிங்களா? இப்ப சில இருந்து பிக்கு நான் தெரியுமான்னு கேட்டா நீங்க வந்து சார் சம் பி ஆர் நாட் சின்னு தெரியும்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் பில இருந்து சிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு கேட்கல, சில இருந்து பிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியுமான்னு தான் கேட்கிறேன். அப்ப சில இருந்து எனக்கு பிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது. சரியா? ஸோ சி வந்து இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இப்படி எப்படினாலும் இருக்க பாசிபிள். ஸோ சில இருந்து பிக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாதனால என்ன பாசிபிலிட்டினாலும் வரலாம். ஆனா எல்லா பியையும் கொண்டு போய் சிக்குள்ள வைக்க பாசிபிளான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல சார், கொஞ்சம் பார்ட் ஆஃப் பி வந்து சியோட நாட் கண்டிஷன்ல இருக்கான், என்னால கொஞ்சம் பியை வேணா சில வைக்க பாசிபிள். எல்லா பியையுமே சிக்குள்ள வைக்க பாசிபிள் கிடையாது. ஸோ அப்போ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அன்னோன் ரிலேஷன்னா எல்லா பாசிபிளுமே வரும். புரிஞ்சா உங்களுக்கு? கிளியர் ஆப் எல்லாத்துக்குமே? ஓகே. இப்போ நோன் ரிலேஷன்ல நான் என்ன சார், எப்படி சார் பாசிபிலிட்டி பார்க்கறது அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஏக்கும் பிக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும், சம்மையார் பியும்.
பிக்கும் சிக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும், சம்பிஆர்சின்னு. ஆனா ஏக்கும் சிக்கும் எனக்கு என்ன தெரியாது, ரிலேஷன்ஷிப் தெரியாது. அப்ப ஏக்கும் சிக்கும் எல்லா பாசிபிளும் வரலாம். நோ ஏசி இஸ் பாசிபிள் வரலாம், சம்ஏஆர்சி பாசிபிள் வரலாம், ஆல்ஏஆர்சி பாசிபிள் வரலாம், இப்படி என்னன்னாலும் பாசிபிள் வரலாம் அன்னோன் ரிலேஷன் வந்தால். ஓகே, இப்போ எனக்கு நோன் ரிலேஷன் சரிங்களா, அதாவது சம்ஏஆர்பின்னு இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஏ வந்து பின்னு தெரியும் சரிங்களா. பேலன்ஸ் உள்ள எல்லா ஏவுமே பிக்குள்ள இருக்க பாசிபிளான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, பாசிபிள்னு சொல்லுவீங்க. அப்ப ரிலேஷன்ஷிப் தெரியுது அப்படின்னா அதை வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த எல்லா ஏயுமே பிக்குள்ள இருக்க பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள். ஏன் பாசிபிள்னா ஆல்ரெடி கொஞ்சம் உள்ள இருக்கு, இந்த எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட பாசிபிள். அப்ப மொத்த எல்லாமே ஏயுமே பிக்குள்ள இருக்க பாசிபிள்னா பாசிபிள். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் சரிங்களா. கிளியர் எல்லாத்துக்குமே புரிஞ்ச பாசிபிலிட்டி இவ்வளவுதான். இன்னமுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து நான் ஓல்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அருமையா, நீங்க யூடியூப்ல போயிட்டு சிலாரிசம் பாசிபிலிட்டி கான்செப்ட் சிடபிள்யூஜே அப்படின்னு போட்டீங்கன்னா இன்னும் நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியா புரியும். இதே மேக்சிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. நோன் ரிலேஷன்னா செக் பண்ணி பார்க்கணும் பாசிபிலிட்டிக்கு, அன்னோன் ரிலேஷன்னா கண்ணை மூடிட்டு பாசிபிலிட்டி கேட்டா நீ போட்டுடலாம். நோன் ரிலேஷன்னா செக் பண்ணணும். இப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏல இருந்து சிக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் தெரியும் சம்ஏஆர் நாட் சின்னு. அப்போ அவன் பாசிபிள் ஏதாவது கேட்கறான் அப்படின்னா செக் பண்ணி போடணும், பாசிபிள் வருமா வராதா அப்படின்னு சொல்லி. இவ்வளவுதான் மக்களே பாசிபிலிட்டி சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டி கான்செப்ட்ல இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னொரு வீடியோ கூட மேக் பண்றேன். தயவு செய்து சரிங்களா நீங்க யூடியூப்ல சர்ச் பாக்ஸ்ல போயிட்டு சிலாரிசம் பாசிபிலிட்டி கான்செப்ட் சிடபிள்யூஜேன்னு போட்டீங்கன்னா நான் பெரிய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அது உங்களுக்கு வரும், அதை பாருங்க. இன்னும் உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸில் மாஸ்டர் வீடியோ கோர்ஸ் இருக்குது, ரீசனிங் ஆப்டி இங்கிலீஷ்ன்னு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களது விடுபடுது உங்கள் ஜாக்சன்.